என்னாச்சு மேடம்? என்னாச்சு? குழந்தைக்கு கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கு. பாதத்துல விரல் வச்சு அழுத்தி பார்த்தா தடம் பதியுது. கொடுங்க. ஐயோ, என்னன்னு பாருங்க. கொடுங்க, இந்தாங்க. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஏ தமிழே, என்னடி மஞ்சள் கலரா இருக்குன்னு சொல்ற? எதுக்குடி நர்ஸ் கிட்ட கொடுத்தனுச்ச? குழந்தைக்கு மஞ்சக்காமல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடி சொல்ற? இதுல பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிறந்த குழந்தைங்க எல்லாருக்கும் இது வருதுதான். குழந்தைய ஒரு நாள் இன்குபேட்டர்ல வச்சா சரியாயிடும். அப்படியா? மேடம், டாக்டர் குழந்தைய ஒரு நாள் இன்குபேட்டர்ல வைக்க சொல்லியிருக்காங்க. சரியாயிடும். சரி, ஓகே சிஸ்டர். ஏ ஐயோ, ஒண்ணும் ஆகாதல்ல குழந்தைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, சரியாயிடும். சரியாயிரும்ல? என்ன அண்ணே, தமிழ் தானே கூப்பிடுறா? ஹலோ தமிழ் அக்கா, குழந்தை என்னக்கா பண்றான்? இப்ப ஐயா பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. குழந்தையோட கண்ணு ஏதாவது மஞ்சளா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏன் தமிழ், என்னாச்சு? பிறந்த குழந்தைங்க எல்லாருக்குமே மஞ்சக்காமல வர்றது சகஜமா இருக்குக்கா. இங்கேயும் பாப்பாவுக்கு அப்படி இருந்ததுனால டாக்டர் இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதனால அங்க குழந்தைக்கும் கண்ணு மஞ்சளா இருக்கான்னு பாருங்களேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தமிழ், குழந்தை நல்லாதான் இருக்கான். அக்கா, ஒருவேளை குழந்தைக்கு அந்த மாதிரி எதுவும் அறிகுறி தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கக்கா. சரி தமிழ், நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. மலர், என்னாச்சு? இப்ப இருக்கிற குழந்தைக்கெல்லாம் மஞ்சக்காமால வருதான். தமிழோட இன்னொரு குழந்தைக்கு மஞ்சக்காமால வந்துருச்சு. இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்களாம். அதான் குழந்தைக்கு எதுவும் வர மாதிரி அறிகுறி தெரிஞ்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னான். ஓ அப்படியா? சரி சரி சரி. என்னடி தங்க பிள்ளை, என்ன? மாமா, நேத்தே நீங்க என்கிட்ட மனசு விட்டு பேசுனீங்க. என்னை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னீங்க. என்னால உங்க மனசை புரிஞ்சுக்க முடியுது மாமா. உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்க முடிவுக்காக வெயிட் பண்றது எனக்கு சந்தோஷம்தான் மாமா. அது வரைக்கும் நான் இங்க தூங்கலாமா இல்ல ஈஸ்வரி ஆண்டி ரூமுக்கு போய் தூங்கட்டுமா? மாமா, உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நான் ஈஸ்வரி ஆண்டி ரூம்கே போய் படுத்துக்கிறேன். இல்ல இங்க கீழே கூட தரையில படுத்துக்கிறேன். ஐசு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ கட்டிலே படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை.